இல்லையா? ஊற்றுன்னு சொல்லும் பொழுது அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கொண்டு வரும். அந்த ஊற்றிலிருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அந்த ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருசாகி அது என்ன ஒரு ஆறாக போகிறதை நாங்கள் காண்கின்றோம். அது சில இடங்களில் தேங்கி சில இடங்களில் நிரம்பி வழிந்து அது ஆறாக ஓடும். அது ஓடுகிற பாதை, அது ஓடுகிற இடம் பாலைவனமாக இருந்தாலும் கூட, அந்த இடத்திலே ஜீவன் இல்லாத இடங்களாக இருந்தாலும் கூட, அது ஓடுகிறதுனாலே அந்த தண்ணீரிலே ஜீவன் இருக்கிறதுனாலே அந்த தண்ணீர் போகிற இடம் எல்லாம் என்ன உண்டாகுமாம்? ஆரோக்கியம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். அங்கே ஆட்கள் செழிப்பாக அங்கே பிழைப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு செழிப்பு இருக்கும் இல்லையா? இந்த இடத்துலையும் நாங்கள் போட்டிருக்கிற இந்த படமும் கூட ஒரு பாலைவனத்திலே ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த பாலைவனம் மிகவும் உலர்ந்ததா இருந்தாலும் கூட அந்த ஆறு ஓடுகின்ற அந்த இடம் மட்டும் எவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது. அந்த செழிப்பு எதனால வருகிறது? அந்த ஓடுகிற ஆற்றினாலே வருகின்றது. யோவான் 7வது அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னது யாரை குறித்து? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி சொன்னார். அப்ப எங்களுக்குள்ளே இருந்து புறப்பட்டு போகின்ற இந்த ஜீவ நதியானது நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சிலவில் போகிற இடங்கள் அது பாலைவனமான உலர்ந்த இடங்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே செல்லுகிறபடினாலே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எங்களுக்குள் இருந்து நிரம்பி வழிந்து ஒரு நதியாக ஓடுகிறபடினாலே நாங்கள் போகிற இடங்களிலே அந்த இடங்களிலே சுகம் இருக்கும், அந்த இடத்திலே சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்திலே சமாதானம் இருக்கும், அந்த இடத்திலே ஜீவன் இருக்கும். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஆவியானவரோடு அந்த ஐக்கியம்தான் எங்களுக்குள்ளே அந்த புறப்படுகின்ற அந்த நிரம்பி வழிகின்ற அந்த அபிஷேகத்தை கொடுக்கின்றது. அப்போ ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கின்றார். இந்த ஆவியானவர் ஒரு நதியாக எங்களுக்குள்ளே இருந்து அந்த எங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நிரம்பி வழிந்து ஓடுகிறது என்று சொன்னால் அந்த ஆவியானவரோடான ஐக்கியமும் அதற்கான அந்த அபிஷேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவரோடு ஒரு ஐக்கியப்படுகின்றோமோ, அதான் அங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், என்ன? இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த ஐக்கியம், ஆவியானவரோடு ஐக்கியப்பட அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது இல்லையா? அபிஷேகம் எப்படிப்பட்டது அபிஷேகமாம்? அது நுகத்தை உடைக்கின்ற அபிஷேகமாக இருக்கின்றது. தாவீதின் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் நிமித்தம் கோலியாத் விழுந்தான். அது ஒரு கோலியாத் அல்ல, 10 கோலியாத் அந்த இடத்துல எதிர்த்து வந்திருந்தாலும் கூட அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த 10 கோலியாத்திலும் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் அபிஷேகம் நுகத்தை உடைக்கும். அப்போ அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம், அவனை சூழ யார் வந்தார்கள்? அவரோடு கூட யார் வந்தார்களாம்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடனாளிகள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் தான் அந்த தாவீதோடு வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாய் மாறியது? தாவீதின் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அநேக ராட்சதர்களை வெட்டி போட்ட பராக்கிரமசாலிகளாக அந்த கூட்டம் மாறியது. அதற்கு காரணம் என்ன? அந்த அபிஷேகம் ஜீவனை கொடுக்கும். அந்த அபிஷேகம் ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். அங்கே பேதுரு நடந்து போகிற இடங்களிலே அவனுடைய நிழல் பட்டு என்ன நடந்துதான்? சொஸ்தமானார்கள். ஏனென்றால் அவனுடைய மேலே இருந்த அபிஷேகம் அங்கே சுகத்தை, ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. இதனால ஆவியானவரோடான ஐக்கியத்திலே நாங்கள் வளர வளர அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு நதியாக புறப்பட்டு போகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எசேக்கியல் 47வது அதிகாரத்திலே ஒரு நதியை குறித்து எசேக்கியல்லே சொல்லப்படுகிறது. அந்த நதியிலே 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எசேக்கியல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் அப்படியாம் சஞ்சரிக்கின்ற, அங்கே வாழுகின்ற ஜீவ பிராணிகள் யாவும்
பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கே எல்லாம் என்ன, நுகத்தின் தடிகள் உடைக்கப்பட்டு அங்கே இறந்து போகிற காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கின்ற வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறபடினாலே அந்த அபிஷேகம் அங்கே என்னது, பிழைக்க செய்கிறதா இருக்கின்றது. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள், உயிர்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இதனால ஏன் இது காரியம் முக்கியம் என்று சொன்னால், இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, நாங்கள் செல்லுகிற இடங்களை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்திலே வருகின்ற போராட்டங்களை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு நதி போல ஒரு ஜீவ தண்ணீராக ஓடுகிறவராக இருக்கின்றார். அவர் ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் உயிரும் பிழைப்பும் பெறுகிறதுனாலே நாங்கள் செல்லுகிற இடமும் செழிப்பாக இருக்கும் என்கின்ற அந்த உள்ளான அந்த நிச்சயம், விசுவாசம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அப்பொழுது என்கேது துவங்கி எனக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். இங்கே அநேக அங்கே வலைகளை விரித்து போட்டு என்ன செய்வார்களாம், அங்கே மீன்களை பிடிப்பதற்காக இருப்பார்கள். ஏனென்றால் இன்றைய நாள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் 30, 60, 100 கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை, இந்த அபிஷேகத்தின் வாழ்க்கை, இந்த நாளில் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் செழிப்படைய செய்கின்ற இந்த வாழ்க்கை எங்கிருந்து வருகின்றது? எங்களிலே இருந்து வருகிறது இல்லை, எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற ஆவியானவரில் இருந்து தான் வருகிறது. எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, தேவ ஆவியிலே நாங்கள் சார்ந்து அவரோடான ஐக்கியத்திலே நாங்கள் வாழ பழகும் பொழுது அந்த நதி எங்களுக்குள்ளே இருந்து எண்ணம் நிரம்பி 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 வழிந்தோடுகிறதா இருக்கின்றது. ஆவியானவரோடான அந்த ஐக்கியம் யாருக்கு தரப்பட்டிருக்கின்றது? இதனாலே யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அவரோடான ஒரு ஐக்கியம், அவரோடான ஒரு உறவின் ஆரம்பம் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் எல்லா ஐக்கியங்களுக்கும் ஒரு ஆரம்பம் தேவை. எப்படி ஒரு நதிக்கு ஒரு ஆரம்பம் இருந்ததோ அதே போல இந்த அபிஷேகம், எங்களுக்குள்ளே தரப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம், எங்களுக்குள்ளே தரப்பட்டிருந்த அபிஷேகம் எப்படி செயல்படுகிறது? அந்த ஆவியானவரோடான ஐக்கியத்தில் தான் அது செயல்பட தொடங்குகின்றது. அதற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. பாருங்க, இந்த ஆற்றை பார்த்தோம்னு சொன்னால் இது போகிற இடமெல்லாம் பிழைக்கும், அங்கே ஆரோக்கியம் உண்டாகும், அநேக உயிர்கள் மச்சங்கள் உண்டாயிருக்கும், அங்கே எல்லாருமே அங்கே விலையை விரிச்சிட்டு மீனை பிடிக்கிறதுக்கு நிற்பாங்கன்னு எல்லாம் போட்டிருக்கு இல்லையா? ஆனால் இந்த பெரிய நதிக்கு ஒரு ஆரம்பம் இருக்கத்தானே வேணும் இல்லையா? அந்த ஆரம்பம் எங்கே என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எசேக்கியேலில் 47வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து இந்த ஆரம்பமாகிறது. அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து வாசிப்போம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் 1வது வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அப்ப இந்த ஊற்று, இந்த தண்ணீருடைய ஊற்று எங்கே இருந்து ஆரம்பமாகின்றதாம்? ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஆலயம் என்பது தேவன் வசிக்கின்ற இடம். இப்போ ஆலயம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் இருந்துதான் இந்த ஐக்கியம், இந்த நதி, இந்த ஜீவனை கொடுக்கின்ற, ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற, செழிப்பை கொடுக்கின்ற, அபிஷேகத்தை கொடுக்கின்ற நதி ஆரம்பமாகின்றது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவரோடான ஐக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அது தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கின்றது. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காதவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்பாதவர்கள் என்னது, தேவனோடான ஆவியானவரோடான ஐக்கியத்திலே இன்னும் நாங்கள் ஒரு உறவை ஆரம்பிக்காதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்போ முதலாவது இந்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்கான ஆரம்பம் எங்கே என்று பார்த்தோம் என்று சொன்னால், அது தேவ பிரசன்னமாக இருக்கின்றது. உமது மதகுகளிலே இறைச்சலான ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அது என்னது? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகின்றது.
பாருங்க, ஒரு ஆழத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதை ஆழத்தினால தான் அறிந்து கொள்ள முடியுமா? அப்போ தேவன் எங்களுக்காக வைத்திருக்கின்ற காரியங்கள் ஆழமாக இருக்கின்றது. அந்த ஆழத்தை எங்களுடைய புத்திக்கு புரியாத, எங்களுடைய அறிவுக்கு புரியாத இந்த காரியத்தை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த அவரோடான அந்த உறவிலால் தான் எங்களுடைய கண்கள் காணாதவைகளை, எங்களுடைய காதுகள் கேட்காதவைகளை, எங்களுடைய இருதயம் உணராத காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த தேவ பிரசன்னம் எங்களுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் ஆரம்பமாக இருக்கின்றது. என்னால் எத்தனை பேர் ஃபோன் கொண்டு வந்திருக்கிறீங்க? எல்லாருமே ஃபோன் கொண்டு வந்திருக்கிறீங்க தானே? இப்போ இந்த ஃபோனில் இப்போ ஐஃபோனில் எத்தனை மாடல் வந்திருக்குது? 16 17 16 ஜென்னு சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஐஃபோன் 16 மட்டும் வந்திருக்குது. யார்கிட்டயாவது ஐஃபோன் 10 இருக்கா? எப்படி தூக்கி ஆடுறது? இப்போ ஐஃபோன் 10 இருக்கட்டும், ஐஃபோன் 16 இருக்கட்டும். இப்போ ஐஃபோன் 16க்கு கூட ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஐஃபோன் 10க்கு குறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், பழைய மாடல். இப்போ ஐஃபோன் 15 இருக்கட்டும், ஐஃபோன் 16 இருக்கட்டும், ஐஃபோன் 10 இருக்கட்டும், இந்த 3 ஃபோன்லேயும் பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் தான் என்ன அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் செயல்படும் இல்லையா? அப்போ ஏன் நான் சொல்கிறேன், அதை மாதிரி தான் நாங்கள் எவ்வளோ அப்கிரேடாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்குள்ளே அந்த சார்ஜ் இருக்க வேண்டும். அந்த சார்ஜ் எங்கே? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் அந்த சார்ஜ் கிடைக்கின்றது. அவர் தான் எங்களை சார்ஜ் பண்ணுகின்றவர். ஏன்? அவர் தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றவர், அவர் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றவர். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஆழம் அறிவது போல பரிசுத்த ஆவியானவரை, தேவனை குறித்தான வெளிப்பாடுகளை அவர் அந்த பிரசன்னத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அந்த பிரசன்னத்திலே நாங்கள் என்னத்தை செய்கின்றோம்? அவருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுகின்றோம். அவர் தன்னை குறித்து, தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து, அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து, அவருடைய சித்தத்தை குறித்து அந்த பிரசன்னத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதான் சங்கீதம் 16வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து உம்முடைய சமூகத்தில். அப்ப அவருடைய சமூகம் என்பது தேவனுடைய பிரசன்னம். அப்ப அவருடைய பிரசன்னத்தில் என்ன கிடைக்கிறது? அவங்களுக்கு பரிபூரண ஆனந்தம் கிடைக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் யூடியூப்பில், ரீல்ஸில், டிக்டாக்ல, இந்த டிவியில் கண்டதில் எல்லாத்துலேயும் கிடைக்காத ஒரு ஆனந்தம் அவருடைய சமூகத்திலே கிடைக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். சங்கீதக்காரனாகிய தாவீது சாதாரணமானவன் அல்ல. அவன் ஒரு ராஜா. அவனுக்கு அரண்மனைகள் இருந்தது, அவனுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்தவன், ஐஸ்வர்யத்தை அறிந்தவன், எல்லாவற்றையும் அனுபவித்து ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அனுபவித்தவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே பரிபூரண ஆனந்தம் இருக்குது என்று சொல்லுகின்றான். உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அப்ப அந்த ஆனந்தத்தை, அந்த பேரின்பத்தை நானும் நீங்களும் ருசிக்க முடியும். எங்க ருசிக்க முடியும்? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது. அவருடைய பிரசன்னம் என்பது ஆலயத்திலே நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது வருகிற காரியம் மட்டுமல்ல, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் செல்லுகிற இடங்களிலே அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய ஆவியிலும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அதை என்னும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அதில் இன்னொரு காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் அவர் வெளிப்படுத்துகிறாராம். என்னத்தை? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார். ஜீவ மார்க்கம் என்றது எங்களுடைய ஜீவனுக்காக, எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்துக்கு நாங்கள் அடைய வேண்டியதற்கான பாதையை, மார்க்கத்தை அவருடைய சமூகத்தில் தான் அவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறாராம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை அவருடைய ஆடுகள் கேட்பது மட்டுமல்ல, அந்த சத்தம் நாங்கள் செல்ல வேண்டிய திசையை, செல்ல வேண்டிய பாதையை எங்களுக்கு அறிவிக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் தொலைந்து போனவர்களாக இருக்கின்றோம், என்ன செய்வதென்று அறியாதவர்களாக இருக்கின்றோம். சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் எங்களை எதிர்த்து வரும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம்.
இல்லையா? பயந்து போகின்றோம். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஜீவ மார்க்கத்தை அறிந்து அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கிராதவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அவருடைய சத்தம் கேட்கிற இடம், எங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் வருகிற இடம். ஒரு 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 செடி எங்கே செழிப்படைகின்றது? அது சூரிய ஒளி இருக்கிற இடத்துல செழிப்படைகுது இல்லையா? அது கனி கொடுக்கின்றது. அந்த சூரிய ஒளியை எடுத்து விட்டோம்னு சொன்னால் அந்த செடி பட்டு போயிடும் இல்லையா? அதே போல தான் நாங்கள் தேவனுடைய பிரசன்னம் என்கின்ற அந்த கதிருக்கு கீழே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் செழிப்படைகின்றோம், நாங்கள் கனிகள் கொடுக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய ஜீவ மார்க்கம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. எங்களுடைய காதுகளிலே நாங்கள் அந்த ஜீவ மார்க்கத்தை கேட்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், என்ன இந்த காலத்தில் நாங்கள் சரியான அட்வான்ஸான டெக்னாலஜியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலி இந்த யுத்த குறித்து நான் யோசிக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலங்கள்லாம் ஒரு பெரிய பெரிய போராட்டங்களுக்குள்ளாலே கலந்து சொல்வார்கள் இல்லையா? I don't know, the young people, we are living in a very advanced world. The technology is changing every day. We are hearing about AI. I don't know whether you guys heard about the Grok 4 AI. Apparently it has the knowledge of a master degree holder in any given subject. So in any given subject, you go and search it, it has the knowledge of a master degree holder. Can you believe in the future, when you guys are going to work or when you're going for your studies, how are you going to differentiate from others? How are you going to stand out from others? How are you going to be unique from others? Because everyone in this world is in the palm of their hands. They're going to have the knowledge of a master degree holder of any given subject. So how are you going to stand out in this world? How are you going to succeed in this world? The only way you're going to succeed and stand out is because your uniqueness is going to be you hear the word of God from Him. Okay? Because AI cannot hear what God has plans for you. இல்லையா? ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சத்தத்தை இந்த அந்த செயற்கை அறிவு ஆகிய இந்த ஏஐ கேட்க முடியாது. இந்த ஏஐயில் இப்போ சொல்கிறாங்க ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டருடைய நாலேஜை இந்த ஏஐ இப்போ வச்சிருக்குதான். இப்போ போக போக இது என்ன அட்வான்ஸ் ஆக போகிறது. அப்போ இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இந்த நாலேஜ்ங்கிறது, அறிவுன்றது சீப்பாக கையில் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக வரப்போகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்கின்றது. எங்களை சக்சஸ் ஆக, எங்களை ஜெயம் கொள்ள வைக்க போகிறது என்னது? தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற திறன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே அவருக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பாருங்க, ஆண்டவருடைய சத்தம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் எவ்வளவு நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் செலவழிக்கின்றோம்? ஆண்டவருடைய சத்தம் கேட்பது ஒரு முக்கியமான காரியம் என்று எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நாங்கள் சபைக்கு வருகிறோம், நாங்கள் அடிக்கடி கேட்குற பிரசங்கங்கள், பார்க்கிற காரியங்களில் தெரியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருக்கு காத்திருக்க வேணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம் அதற்காக? யோசிச்சு பாருங்க. அனுதின வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற நேரம் காணாது என்று தான் சொல்லணும் இல்லையா? யாராவது இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாமா? இல்லை, நான் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கின்றேன், ஆண்டவரோடு நான் நல்ல உறவோடு இருக்கின்றேன், நான் போதுமான நேரம் ஆண்டவரோடு செலவழிக்கிறேன் என்று சொல்லி. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இன்றைய நாள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருக்க எங்களை பழக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆரம்பம், இந்த ஆவியானவருடைய ஐக்கியத்தின் ஆரம்பம் எங்கே என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம். அந்த ஆலயத்தில் இருந்து அந்த ஊற்று புறப்படுகிறது. ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், அங்கே எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போகின்றார். அந்த ஆரம்பத்தில் இருந்து அந்த நதி எப்படி வளர்கிறது என்பதை அவர் ஒவ்வொரு இடத்திலேயும் காட்டுகின்றார். அந்த ஒவ்வொரு இடமும் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவியானவரோடான ஐக்கியத்தை குறிக்கின்றது. அந்த ஒவ்வொரு இடத்திலையும் அவனுடைய அபிஷேகம் பெறுகின்றது. எப்படி ஆரம்பத்தில் ஊற்றில் கொஞ்சம் தண்ணீர், அங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சிறிய இடத்துல தண்ணீர் ஓடுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் 1000 அடி கடந்து போனோன்னா அது பார்த்தா பெரிய ஒரு ஆறாக போகிறதை நாங்கள் காண்கின்றோம். அப்போ எங்களோட அபிஷேகமும் அப்படித்தான். அவரோடான உறவிலே வளர 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 எங்களுக்கு அவர் கொடுத்த அபிஷேகம், அந்த அதிகாரம் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறதும் எண்ணம் அதிகமாக இருக்கின்றது. அப்போ அங்கே ஆரம்பம், அங்கே ஆலயமாக இருக்கின்றது. அதுலேருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் 2வது வசனத்துக்கு நாங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ளுவோம். அவர் என்னை வடக்கு
வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலப்புறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அப்ப ஆண்டவர் அந்த நதி ஓடுகிறதை காண்பிக்கின்றார், ஆரம்பத்தில இருந்து காண்பித்து கொண்டு போகின்றார். 3வது வசனம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அப்ப இந்த 1000 என்ன சொல்லுகிறது, 1000 முழம் அளந்து அந்த தண்ணீரை கடக்கும் பொழுது அந்த தண்ணீரை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் எங்கே இருந்துதான்? தண்ணீர் கணுக்கால். அப்ப அந்த தண்ணீர்ல நடந்து போகின்றான். அப்ப இந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகின்றது. ஆனால் இப்ப 1000 அடி அங்கே முழம் நடந்த பின்பாக எவ்வளவு இருக்கின்றதாம்? கணுக்கால். கணுக்கால் என்றால் என்ன? எந்த இடம் கணுக்கால்? எங்களுடைய ஃபீட் இல்லையா, இந்த எங்களுடைய நடக்கின்ற இந்த பாதங்கள் இல்லையா. அப்போ இந்த நடக்கிற பாதத்தை அண்டையிலே ஆண்டவர் முதலாவதாக காட்டுகிறார். அப்போ நடக்கிற பாதத்தை எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய விசுவாச அடிகளை குறிக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தில் நாங்கள் வளர வேண்டும் என்றால் அந்த அதனுடைய ஆரம்பம் பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் என்னத்தை செய்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றோம். ஆனால் இந்த சத்தத்தை கேட்பது மட்டும் போதாது, அந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிகளை எடுத்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ ஆரம்பத்திலிருந்து அடுத்த கட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவரோட ஐக்கியத்தில் வளருவதற்கான தேவை என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் 2வது விஷயம் விசுவாச அடிகளாக இருக்கின்றது. விசுவாச அடிகள் என்று சொல்லும் பொழுது அந்த அடிகள் ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது இல்லையா. பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பெறுகின்றோம். அந்த வார்த்தையின் படி செயல்படும் பொழுதுதான் அது விசுவாச அடியாக வருகின்றது. ஏனென்றால் என்ன, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய டிரெக்ஷனை எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் செயல்படாவிட்டால் எங்கே இருக்கிறோம்? ஆரம்பத்திலேயே தான் இருக்கின்றோம். இந்த ஆவியானவரோடான ஐக்கியத்திலே அந்த உறவிலே இன்னும் ஆரம்ப நிலையிலே நாங்கள் இருப்பதற்கு காரணம் நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றதின்படி நாங்கள் இன்னும் செயல்படாமல் இருக்கிறதுனால தான். இந்த கணுக்கால் அளவு தண்ணீர் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்பட தொடங்குகிறானோ அவன் அப்பொழுது அந்த கணுக்கால் தண்ணீர் அளவு ஆவியானவரோடான ஐக்கியத்திலே வளர்கிறவனாக இருக்கின்றான். இந்த விசுவாச அடிகள் எல்லாத்துக்குமே ஆரம்ப அடிகள் முக்கியம் இல்லையா. பெரிய ஒரு மலை, எவரெஸ்ட் மலையை ஏற போகிறேன்றாலும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? கீழே இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா. ஒரு ஓவியர் ஒரு அழகான வரைபடம், ஒரு பெரிய ஓவியராக இருக்கலாம், அவர் ஒரு அழகான வரைபடம் ஒன்று கீற வேணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன? முதலாவது ப்ரஷ் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக்கை போடத்தான் வேணும் இல்லையா. ஒரு பெரிய கவிஞர், ஒரு நல்ல ஒரு கவிதை எழுதணும் என்று சொன்னால் முதலாவது வார்த்தையை எழுதத்தான் வேணும். அதே போல எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து விசுவாச வீரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசத்தின் அடிகள் முக்கியம். அதற்கு ஒரு ஆரம்பம் தேவை. அந்த ஆரம்பம் என்ன? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஆமாண்டவரே நான் இருக்கின்றேன், நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறது தான் அதனுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள். அப்ப சாமுவேல் சிறுவனாக இருக்கின்றான், 8 வயது சிறுவனாக இருக்கின்றான். அப்ப அவனிடத்துல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவன் வந்து ஏலியை கேட்கின்றான், நீங்களா கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஆசாரியனை. ஆனால் ஆசாரியன் சொல்லுகிறான் இல்லை என்று சொல்லி. இப்போ இந்த 9வது வசனத்தில் நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்ப ஏலிக்கு விளங்கிட்டது சாமுவேலோடு பேச எத்தனிக்கிறவர் தேவன் தான் என்று சொல்லி. அப்ப ஏலி சொல்லி கொடுக்கின்றார், அப்ப அடுத்த முறை ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? அடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லணும். அது என்னதுக்கு அர்த்தம்? ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்பதற்கான அர்த்தமாக இருக்கின்றது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல 10வது வசனம், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சத்தங்களை நாங்கள் கேட்கின்றோம். அந்த சத்தம் ஆண்டவர் தானா என்பதை அறிவதற்கு எங்களுக்கு முக்கியம் தேவ பிரசன்னத்திலே நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டும்.
ஏனென்றால் தேவ பிரசன்னத்திலே நேரத்தை செலவிடும் பொழுதுதான் இது தேவனுடைய சத்தம் என்பதை நாங்கள் வித்தியாசப்படுத்தி அந்த பார்க்கின்ற அந்த தன்மை எங்களுக்குள்ளே வளர்கிறது. அந்த சத்தத்தை கேட்பது மட்டும் முக்கியம் இல்லை, ஆண்டவரே நான் கேட்கின்றேன், நான் இதை செய்கிறேன் என்று அடுத்த படியை எடுத்து வைக்கும் பொழுதுதான் இந்த ஆவியானவரோடான உறவிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லையா? எந்த உறவாகட்டும் இல்லையா, நாங்கள் வெறும் வாயினாலேயே வார்த்தைகளை விட்டு கொண்டிருந்தோன்னா அந்த உறவு வளருமா? இல்லையே இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு செயல் தேவையாக இருக்கிறது. அந்த செயலாகத்தான் இது இருக்கின்றது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த கீழ்ப்படுகிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை அந்த செய்ய முடியாமல் எங்களை தடுக்கிறது என்னதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் பயம், சந்தேகம் இல்லையா? எப்படி விசுவாச அடிகள் எங்களை பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்திலே முன்னோக்கி கொண்டு போகின்றதோ அதே போல பயத்தின் சந்தேகத்தின் அடிகள் எங்களை தேவனிடத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலிருந்து எங்களை பின்னோக்கி வர செய்கின்றது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இல்லை எனக்கு பயம், இல்லை எனக்கு சந்தேகம், இது என்னால் முடியுமா, இது என்னால் நடத்தி முடிக்க முடியுமா என்ற அந்த கேள்விகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பின்வாங்கி போகின்றோம். அப்போ விசுவாச அடி என்பது கேட்டு அந்த பயத்தையும் அந்த சந்தேகத்தையும் அந்த அன்சர்டனிட்டி எங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் தாண்டி நான் முன்பாக நான் அடியெடுத்து வைப்பேன் என்று செயல்படுவதுதான் விசுவாசத்தின் அடிகளாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அந்த காரியங்களில் நாங்கள் அடி எடுத்து வைக்காமல் இருக்கிறோம். ஏன் அடி எடுத்து வைக்காமல் இருக்கின்றோம்? இந்த அடியெடுத்து வைக்காததுனாலே ஆவியானவரோட ஐக்கியத்தில் எங்களால் வளர முடியாமல் இருக்கின்றது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? எப்படி ஒருவரை நாங்கள் துக்கப்படுத்துகிறோம்? ஒருவருடைய பேச்சை கேட்காட்டி நாங்கள் துக்கப்படுத்துகிறோம். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்காட்டி நான் என்ன செய்கிறேன்? நான் துக்கப்படுறேன். நான் சொல்லுகிற வழிகளை விட்டு விட்டு அவர்கள் தவறான வழியில் நடக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? துக்கப்படுகிறேன். அப்போ எப்பெல்லாம் ஆவியானவருடைய பேச்சை கேட்டு அதன்படி செயல்படாமல் பயந்து சந்தேகப்பட்டு நாங்கள் பின்வாங்கி போகிறோமோ அப்போ எல்லாம் என்ன செய்கின்றோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகின்றோம். அப்போ துக்கப்படுத்துகிறதுனால நாங்கள் ஆவியானவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் வளர முடியாமல் இருக்கின்றோம் இல்லையா? ஒரு பைப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு டேப்பை நீங்கள் திறக்கும் பொழுது ஃபோர்ஸாக தண்ணி வரணும் இல்லையா? ஃபோர்ஸாக தண்ணி வராட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். என்னடாப்பா இது தண்ணி ஒழுங்காக வருதுலேன்னு தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஃபோர்ஸாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பைப்பில் அடைப்புகள் இருக்கின்றது. அதாவது அந்த தண்ணி ஃப்ளோ பண்ணுறதுக்கு எதிராக சில அடைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால அந்த தண்ணியால் ஃபோர்ஸாக வர முடியலை என்று தான் அர்த்தம் இல்லையா? அப்போ நாங்கள் எப்பப்போ எல்லாம் ஆவியானவரை தூக்கப்படுத்துகிறோமோ, அவர் சொல்லுகிறபடி கேட்காமல் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு எதிரான காரியங்கள் செய்கிறோமோ என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒரு எதிரான ஃபோர்ஸை கொடுக்குறோம். அப்போ ஆவியானவர் அசைவாடுதலை என்ன செய்கிறது? நாங்கள் செய்யாத காரியங்கள், அவர் சொல்லி செய்யாத காரியங்கள் என்ன செய்கிறது? துக்கப்படுத்துகிறதுனால அவருடைய அசைவாடுதலை குறைக்கின்றது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாச அடிகள் எதற்கு முக்கியம் என்று சொன்னால் நாங்கள் அடி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நாங்கள் தேவன் மேலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறோம் என்பதை நாங்கள் செயலிலே காட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். பயத்தை விட்டுட்டு, அதான் மத்தேயு 14வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு படகிலே வருகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே நடந்து வருகின்றார். அவர் வரும் பொழுது 29வது வசனம் என்ன சொல்லுகிறது வேதம்? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி வா என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே என் அடியே நான் இருக்கின்றேன், அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய விசுவாசத்தை தேவன் மேலே வைத்து அவன் தன்னுடைய அவனுடைய அடியை எடுத்து வைக்கின்றான். நான் உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அழைப்பு அறிந்து, தேவனுடைய நோக்கம் அறிந்து, தேவன் இதை திட்டவட்டமாக செய்ய சொல்லுகிறார் என்பதை அறிந்து நீங்கள் எடுத்து வைக்காத அடி என்ன? என்னமும் பயந்து கொண்டிருக்கிற அடி என்ன?
இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற அடி என்ன, இது என்னாலே முடியுமா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அந்த விசுவாசத்தின் அடி என்ன? இன்றைய நாளில் நாங்கள் என்ன செய்யணும்? என்ன பயம் வந்தாலும், என்ன சந்தேகம் வந்தாலும், எங்களை எதிர்த்து என்ன போராட்டங்கள் வந்தாலும், இல்லை ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த அடியிலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ விசுவாச அடிகள் முக்கியம். ஏன்னா இந்த விசுவாச அடிகள் தான் எங்களை விசுவாச வீரர்களாக மாற்றுகின்றது. திடீரென்று ஒருவன் விசுவாச வீரராக மாறுகிறது இல்லை, இல்லையா? ஏண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசம் கட்டப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த விசுவாசம் அதிகரிக்கின்றது. அந்த வார்த்தையின்படி செயல்பட்டு நாங்கள் போராட்டங்களை ஜெயித்து, எங்களுக்கு வருகின்ற இடுக்கண்களை ஜெயித்து ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தொடங்க என்ன நடக்குது? எங்களுடைய விசுவாசமும் கொஞ்சமாக அதிகரிக்கின்றது. இந்த சபைக்கு ஏன் 8 வருஷம் எடுத்தது ஒரு நிலம் வென்றதுக்கு? எங்களுடைய விசுவாச அடிகள். இப்போ தான் நாங்கள் அந்த விசுவாசத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு சபையை கட்டுவார் என்கின்ற அந்த விசுவாசத்துக்கு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கின்றோம். அதை அடைவதற்கு இந்த விசுவாச அடிகள் தேவைப்பட்டது. அப்போ சின்ன அடி பெரிய அடி இல்லை, நாங்கள் என்னது அந்த அடிகளை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கின்றார். அப்ப ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஐக்கியம் எங்களுக்கு என்ன தருகிறது? எங்களுக்கு பலத்தின் ஒரு தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கின்றது. அந்த பலமும் தெளிந்த புத்தியும் எங்களுக்கு இருக்கிற பயம் சந்தேகத்தை தாண்டி தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறதற்கு எங்களுக்கு உதவ வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் என்னென்ன ஒரு சின்ன அடியாகட்டும், எதற்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய வேலை காரியங்களாகட்டும், என்ன காரியத்தில் நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவரின் மேலே நம்பிக்கையை வைத்து அந்த அடியை எடுத்து வையுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு அந்த அடியை எடுத்து வைங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யும் பொழுது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். நீங்கள் இன்னும் அந்த விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. தரிசித்து நடந்தால் சில வேளையில் சில காரியங்களை செய்திருக்கவே மாட்டாங்க விசுவாச வீரர்கள். பாருங்க, விசுவாச வீரரை விடுங்க, அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாருக்குமே தெரிந்த கதை இல்லையா? அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய என்னது, அவளுடைய சருமத்திலே வியாதி. அப்போ சருமத்திலே என்ன எப்பொழுதும் என்னது ரத்தம் செறிஞ்சு கொண்டு இருக்குமா இல்லையா? என்னென்னு சொல்லுவாங்க, சுரந்து கொண்டு இருக்கும். ஓகே, ரத்தம் சுரந்து கொண்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவள் பார்க்கவே ஒரு அசுத்தம் உள்ளவளாக இருப்பாள். அப்போ அவள் யோசிச்சிருக்கலாம், நான் போய் இயேசுவை தொட்டு, அங்கே இயேசு திரும்பி நீ தீண்டக்கூடாதவள், ஏனே நீ தொட்டாய், என்னை அசுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா, சூழ இருக்கிறவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் அங்கே அவளை பிடித்து அவளைக்கு மேலே குற்றத்தை போட்டிருந்தாங்க. எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா? அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே இவள் தன்னுடைய காயங்களோடு அந்த நெருக்கத்துக்குள்ளே போய் அவரை தொட வேண்டுமே, எவ்வளவு தைரியம் தேவை. பயம் இருந்திருக்கலாம், சந்தேகம் இருந்திருக்கலாம், இது எல்லாவற்றையும் தாண்டி அவள் விசுவாச அடியை எடுத்து வைத்தபடினால்தான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் அடைந்த ஒரு இடத்துல ஒரு அடையாளம் நடந்தது. அதே போல் எங்களுடைய விசுவாச அடிகளை நாங்கள் எடுத்து வைக்கும் பொழுதுதான் நாங்கள் தரிசித்து நடந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நாங்கள் சாதிக்க முடியாது, அநேக சுதந்திரங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது, அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் விசுவாசித்து நடப்போமாயின். எல்லா இஸ்ரவேல் ஜனமும் தங்களுடைய கூடாரத்திலே பயந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்து கொண்டிருக்கிறாங்களா? இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயோடு தேவன் பேசும் பொழுது அந்த இடத்துல இன்னொருவன் இருந்தான். யாரு? ஜோஷுவா அங்கே இருந்திருந்தான். மற்றவர்கள் எல்லாரும் பயந்திருக்கல, இவன் விசுவாசத்திலே அந்த விசுவாச அடிகளை வைத்து அந்த ஆசாரிப்பு கூடத்திலே போய் நானும் தேவனுடைய பிரசன்னத்தை ருசிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல நின்றபடினால தான் அந்த இடத்துல என்ன நடக்குது? அவன் அடுத்த ஒரு தலைவனாக உருவெடுக்கின்றான். அவனுடைய விசுவாசமும் சாதாரணமான விசுவாசம் இல்லை. கில்காலிலே எமோரியரோடு அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா 10வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம்னு தான் தெரியும். அந்த இடத்துல அங்கே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தோக்கிறதாக போய்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்கிறான்டா, ஜோஷுவா சூரியனை பார்த்து சொல்கிறான்,
சூரியனே நீ கீலோன் மேலிலும், சந்திரனே நீ பள்ளத்தாக்கின் மேலிலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். இப்போ சூரியனையும் சந்திரனையும் பார்த்து ஜோஷுவா சொல்கிறான், தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். ஜோஷுவா 10:13 நாங்கள் பார்க்கின்றோம், அந்த ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தும் சந்திரன் நின்றது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ அவர்கள் வெற்றி அடையும் மட்டும் அந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. அப்போ இந்த பெரிய விசுவாசம், சூரியனையும் சந்திரனையும் பார்த்து தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிற விசுவாசம் எப்படி வந்தது ஜோஷுவாவுக்கு? ஒரு நாளில் வந்திருக்குமா? இல்லை. அவன் இந்த விசுவாச அடியை எடுத்து வச்சான். முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் என்று வாஞ்சித்தான். அடுத்ததாக ஆண்டவர் அவனை கொண்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவனுடைய விசுவாசம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போனது. இப்போ எல்லாரும் அங்கே இடத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு மட்டும் தோணுகிறது, நான் விசுவாசத்திலே சொன்னேன் என்று சொன்னால் இந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கும் என்கின்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. பாருங்க, மோசேனுடைய விசுவாசம் செங்கடலை பிளக்குமாயின், ஜோஷுவாவுடைய விசுவாசம் சூரியனையும் சந்திரனையும் நிற்க செய்யுமாயின், உங்களுடைய விசுவாசம் இன்றைய நாள நாங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசமும் கூட நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறபடினால நாங்கள் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். எங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை துரத்தி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு பூட்டுக்களை முறித்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக மாற்றி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கின்ற புதைகளையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய நிலத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் சந்ததிகளாய் நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்க செய்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கின்றார். அப்போ எங்களுடைய விசுவாசம் அந்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த விசுவாச அடிகள் கொஞ்சமாக எங்களுடைய விசுவாச அடிகளை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விசுவாச அடிகளை நாங்கள் எடுத்து வைக்க ஆண்டவர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்களும் பெரிதாக இருக்கிறதா இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் அடுத்ததாக, அப்போ முதலாவது எங்கே ஆரம்பித்தோம்? ஊற்று எங்கே ஆரம்பித்தது? ஆலயத்திலே ஆரம்பித்தது. அந்த ஊற்று எங்கே 1000 அடி தாண்டின பொழுது எங்கே இருந்ததாம்? கணுக்கால் அளவு இருந்தது. இப்போ அடுத்ததை பார்ப்போம். இன்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. அங்கே தண்ணீர் எவ்வளவு அளவாக இருக்குதாம்? முழங்கால் அளவாக இருக்கின்றது. அப்போ தண்ணீருடைய அளவு கூடிக்கொண்டே போகணும். அதுதானே ஜீவ நதி இல்லையா? அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலையும் அபிஷேகம் கூடிக்கொண்டே போகணும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரோடான உறவும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். அது தேவனுடைய பிரசன்னத்திலே ஆரம்பிக்கின்றது. அது எங்களுடைய விசுவாச அடிகளினாலே பலப்படுத்தப்படுகின்றது. அது எங்களுடைய முழங்கால் ஜெபத்தினாலே இன்னும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் இங்கே எங்கே தண்ணீர் நிற்கின்றது? எங்களுடைய முழங்கால் அளவு. இந்த முழங்கால் என்னத்தை குறிக்கின்றது? எங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரோடான ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று சொன்னால், உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன முக்கியமாக இருக்கிறது? முழங்கால் ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் விமானியாக இருந்தாலும் கூட அந்த விமானத்தை ஓட்டும் பொழுது என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒரு ஹெட்செட் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஹெட்செட்டில் என்ன செய்து கொண்டிருப்பாங்க? அவர்கள் தொடர்புலேயே இருப்பார்கள். யாரோட தொடர்பில் இருப்பாங்க? இங்கே டவரில் இருந்து அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்கள். வானிலை என்ன, இதுதான் இந்த வெதர், இப்போ நீங்கள் லேண்ட் பண்ணலாமா, எவ்வளோ ஃபீட்டில் லேண்ட் பண்ணலாம், எத்தனை மணிக்கு லேண்ட் பண்ணலாம், எத்தனை மணிக்கு ஸ்கையில் வேறு பிளேன்ஸ் இருக்காது, இப்படி என்னது தொடர்ந்து இன்ஃபர்மேஷனை அவர்கள் எவ்வளவு பெரிய அனுபவசாலியான விமானி என்றாலும் கூட அவர்கள் என்ன இந்த காரியத்தை பெற்றுத்தான் செயல்படுகின்றார்கள். ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஜெபமும் என்னது? நாங்கள் தேவனோடு பேசுகிற ஒரு விடயம், தேவனோடு ஒரு உரையாடல் செய்கிற விஷயம். நாங்கள் பேசுகிறது மட்டுமல்ல, தேவனிடத்தில் இருந்து
சத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுகின்றோம், இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் நடக்க வேண்டிய முறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இந்த ஜெபம் என்கின்றதான இந்த தொடர்பு இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரோடான ஐக்கியத்தில் நாங்கள் வளர முடியாது. ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள் நாங்கள் அபிஷேகத்தில் வளர முடியாது. எங்கே அபிஷேகமும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இருக்கிறதோ அங்கே தான் செழிப்பு இருக்கின்றது, அங்கே தான் பிழைப்பு இருக்கின்றது, அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கின்றது, அங்கே தான் ஜீவன் இருக்கின்றது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி விசுவாச அடிகள் முக்கியமோ அதே போல் அடுத்த காரியமாக ஜெபமும் முக்கியமாக இருக்கின்றது. எரேமியா 29வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, இந்த ஜெபம் என்பது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே எரேமியா ஒரு விளக்கத்தை தருகின்றார். எங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது? நாங்கள் வீடுகளில் செய்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டது? நாங்கள் ஜெப ஆலயத்தில் வந்து செய்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டது? அந்த ஜெபத்திலே எவ்வளவு உண்மைத்தனம் இருக்கின்றது? அந்த ஜெபத்தில் நாங்கள் எவ்வளவு முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம்? ஏனென்றால் இங்கே எரேமியா சொல்லுகிறார், என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினார். இப்போ ஜெபம் என்பது ஒரு நாளும் எங்களுடைய பாதி இருதயத்தோடு செய்கிற காரியம் அல்ல, இல்லையா? சில வேளை நாங்கள் பாதி இருதயத்தோடு செய்கிறோம் ஜெபத்தை. அதான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி கூறும் பொழுது கூட சொல்லுகிறார், நாங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற ஜெபத்துக்கு தேவன் பிதா அப்படியா வெளியரங்கமாக பதில் சொல்லுவார். ஏன் அந்த அந்தரங்கம்? ஏனென்றால் இந்த அந்தரங்கத்தில் தான் நாங்கள் உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளியரங்கமாய் ஜெபிக்கும் பொழுது 4 பேர் பார்க்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் பெரிய வார்த்தைகளை போட்டு தேவனுடைய வசனங்களை சொல்லி ஆமென் அல்லேலூயா சொல்லி தேவனுடைய வல்லமைகளை சொல்லி நாங்கள் ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்தை பார்க்கிலும் ஒருவன் உண்மையாய் முழு இருதயத்தோடு அவன் செய்கிற ஜெபம், தேவனை தேடி செய்கிற ஜெபத்தில் என்ன இருக்கிறதாம்? ஒரு வல்லமை இருக்கிறது என்று இங்கே சொல்கிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எங்களுடைய ஜெபம் முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும், அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். அப்போ அந்தரங்கம் என்று சொல்லும் பொழுது 4 பேர் பார்க்குறதுக்காண்டி ஜெபம் செய்கிறது. எத்தனை பேர் டியூஸ்டேஸில் ஜெபிக்க வருகிறோம் நாங்கள்? ஆனால் அந்த டியூஸ்டே ஜெபம் எடுக்கிறதுக்கு காரணம் நாங்கள் எல்லோரும் ஜெபத்தில் வளரணும் என்பதற்காகவா? இல்லை, அந்த டியூஸ்டே ஜெபத்துக்கு காரணம் என்ன? நாங்கள் வீட்டிலையும் ஜெபிக்கணும் என்பதற்காகத்தான், இல்லையா? அப்போ டியூஸ்டே செய்கிறது மட்டும்தான் ஜெப நாள் என்று இருக்கக்கூடாது. அப்போ எங்களுடைய வீட்டில் நாங்கள் அந்தரங்கத்தில் அந்த 4 சுவருக்கு மத்தியிலே நாங்கள் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிறோமா? முழுமையாக தேடுகிறோமா? ஒரு 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 விவசாயி அவன் அந்த விதையை விதைக்கும் பொழுது எவ்வளோ பாடுபட்டு விதைக்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்வான்? முதலாவது அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் இருக்கிற கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு முட்செடிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த 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 நிலத்தை சுத்தம் செய்கின்றான். சுத்தம் செய்துட்டு என்ன செய்வான்? அவன் அதில் ஆழமாக ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே விதையை விதைப்பான், இல்லையா? அவன் ஒரு அலட்சியமாக விதைக்கிறது அல்ல. ஏன் அந்த அவ்வளவு மினக்கெடுதலோடு அந்த விதை விதைக்கப்படுகிறது? ஏனென்றால் அந்த விதை வளர்ந்து கனி கொடுக்க போகின்றது, அந்த விவசாயிக்கு பலன் கொடுக்க போகின்றது. அதே போல் நாங்கள் செய்கிற ஜெபமும் எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது? கனி கொடுக்க போகின்றது. நாங்கள் பலனடைய போகின்றோம் இந்த ஜெபத்தினாலே. 30, 60, 100 நாங்கள் செய்கிற ஜெபங்கள், தேவனிடத்தில் கேட்கின்ற விண்ணப்பத்துக்கான பதில்கள் திரும்ப வெறும் ஆசீர்வாதங்கள், வெறும் சுதந்திரங்கள், வெறும் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகள், வெறும் ஆண்டவர் எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்போ அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை தேடி மினக்கட்டு செய்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரோடான ஐக்கியத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மேலோட்டமான ஜெபங்கள், ஏனோதானா என்கிற ஜெபங்கள், சந்தேகத்தோடு செய்கிற ஜெபங்கள், விசுவாசம் இல்லாமல் செய்கிற ஜெபத்தினாலே அல்ல.
எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அதிசயங்களையும் உணர்ந்தவர்களாய், அவர் யார்? எங்களுடைய பிதா, எங்களுடைய அப்பா, தன்னுடைய பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்து முடிப்பார், அவர் என்னை விசாரிக்கிறவர் என்ற அந்த அறிவோடு நாங்கள் ஆண்டவரிடத்திலே மினக்கட்டு நாங்கள் செய்கிறோம் பாருங்க ஜெபம், அது பலனை கொடுக்கிறதா இருக்கின்றது. அதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னு சொன்னால், எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இது பெரிய காரியங்கள். எங்களால் செய்ய முடியாத காரியங்களை தான் நாங்கள் பெரிய காரியங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்போ இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்போ நாங்கள் எப்பெல்லாம் ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் உத்தரவு கொடுத்து எங்களுக்கு அறியாத காரியத்தை, எட்டாத காரியத்தை எங்களுக்கு செய்ய தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடனான அந்த ஐக்கியத்தில் நாங்கள் வளர்ந்து போகும் பொழுது நாங்கள் எப்படி இந்த முழங்கால் ஜெபம், இந்த ஜெப வாழ்க்கை என்ன செய்கிறது? எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அறிவு கெட்டாத பெரிய காரியங்களை நாங்கள் செய்யும்படிக்காக, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படிக்கான ஒரு அபிஷேகத்தை இந்த ஜெபம் தருகின்றது. ஏனென்றால் இந்த ஜெப வாழ்க்கை ஆவியானவருடைய அபிஷேகத்தில் எங்களை வளர்க்கிறதாக இருக்கின்றது. தெரியாத காரியங்கள், பெரிய காரியங்கள், எட்டாத காரியங்களை இது செய்து முடிக்கிறது இல்லையா? ஏண்டா பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது என்ன நடந்தது? பேதுருவுக்காக அங்கே ஜெபித்தார்கள், சபையார்கள் எல்லாருமே ஜெபித்தார்கள். அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய காரியம் நடக்கும் என்று தெரியுமா? இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம், உண்மையாக செய்கிற ஜெபம். 4 சுவருக்குள்ளே ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து விசுவாசித்து மினக்கட்டு அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கே சிறைச்சாலை கதவு உடைஞ்சது. அவனுடைய இடத்துல கட்டப்பட்டிருக்கிற சங்கிகள் எல்லாம் உடைஞ்சு விழுந்தது. பேதுரு என்ன செய்தான்? கதவை தட்டுறான். துறந்தவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நாங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார் இல்லையா? அன்னால் தேவனுடைய வாழ்க்கையில் ஆலயத்தில் கேட்ட பொழுது என்ன செய்தார்? பெரிய காரியத்தை செய்தார். என்றால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். ஒரு முறை எலிசாவுடைய உதவிக்காரனும் வேலைக்காரனும் வருகிறார்கள். அவர்களை சூழ்ந்து விட்டார்கள், ஒரு பெரிய படை சூழ்ந்துட்டார்கள் அவர்கள் பிடிக்கும்படிக்காக. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ எங்களை சூழ்ந்துட்டாங்க, எங்களை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். இப்போ வேலைக்காரனுக்கு தலை சுற்றி போயிட்டுது. இவரும் 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன இவர் இப்படின்றாரு. அப்போ அங்கே 2 ராஜாக்களில் நாங்கள் பார்க்குறோம், அங்கே எலிசா ஜெபிக்கின்றார். என்னென்று ஜெபிக்கிறார்னு சொன்னால், ஆண்டவரே இவனுக்கு கண்ணை திறந்து காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். அப்போ அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது எலிசா என்ன நடக்கிறது? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். அந்த வேலைக்காரன் திறந்து பார்க்கும் பொழுது அங்கே அக்கினிமயமாக குதிரைகளும் படை வீரர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறத பார்க்குறான். பாருங்க, அப்படி சில வேளையில் எங்களுடைய சூழ்நிலைகளை தாண்டி எங்களை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். என்ன, அவரை நோக்கி ஜெபிக்கும்போது தானியேல் 2:22 தானியேல் சொல்லுகிறார், அவரே ஆழமும் மறைபொருளுமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் என்று தானியேல் சொல்லுகிறார். பாருங்க, ஆழமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்? அது எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம் ஆழமாக இருக்கிறது. ஆனால் அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதை அவர் வெளிப்படுத்துவார் என்று தானியேல் சொல்லுகிறார். மறைபொருளாக இருக்கின்றது இல்லையா? நாங்கள் ஃபிசிக்கலாக எங்களுடைய சரீரத்தின் பிரகாரமாகவோ எங்களுடைய அறிவின் பிரகாரமாகவோ மறைபொருளாக இருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த மறைபொருளான காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால தான் வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தானியேல் என்ன சொல்கிறார்? இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் என்று. இதனால எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்தகார இருளிலே எங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நாங்கள் அறியோம். ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரோடு அந்த உறவிலே, இந்த முழங்கால் ஜெப வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்திலே நாங்கள் வளரும் பொழுது அவர் எங்களுக்குள்ளே இருந்து பெருமூச்சுக்களோடு ஜெபித்து அவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை எங்களுக்கு அறிவித்துக்கிற தேவனாக இருக்கின்றார்.
அறியாத காரியங்கள், மறைபொருளான காரியங்கள், ஆழமான காரியங்கள், இருளில் இருக்கிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் அவர் ஜெபத்தினூடாக எங்களுக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கின்றார். இதனால் நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை தேடி ஜெபிக்கிறோம். மூன்று காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். முதலாவது என்னது? பிரசன்னம். அப்போ இந்த பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஏனென்றால் ஒரு ஆண்டவர் ஒரு நிலத்தை தந்திருக்கிறாரு, ஒரு சபையை நிச்சயமாக அவர் கட்டி முடிப்பார் இல்லையா? அதனால் ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். ஆனால் அந்த சபையில் இருந்து இந்த ஜீவ தண்ணீர் என்கின்ற நதி ஓட வேண்டும். இந்த அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் ஓட வேண்டும். அது போகிற இடமெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரணும், ஒரு சுகத்தை கொண்டு வரணும், ஒரு ஜீவனை கொண்டு வரணும். ஜனங்கள் அந்த நதியை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வெறும் கட்டிடத்தினாலேயோ வெறும் கற்களின் ஆலையும் சீமேந்தாலையும் அந்த ஜீவ நதி புறப்பட்டு அந்த இடத்துலேருந்து போக போகிறதில்லை. எவ்வளவு வடிவாக ஆர்கிடெக்டை பிடிச்சி வடிவாக டிசைன் பண்ணி நாங்கள் கட்டினாலும் அந்த இடத்துல நாங்கள் ஆவியானவருடனான ஐக்கியத்திலே அந்த உறவிலே வளர்ந்து எங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகின்ற அந்த அபிஷேகம்தான் அந்த ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அந்த இடத்தை ஒரு வெளிச்ச வீடாக மாற்றப் போகின்றது. மலை மீது வைக்கப்பட்ட பட்டணத்தை போல நாங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும், எங்களுடைய சபை இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த காரியங்களிலே நாங்கள் பலப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். அவருடைய பிரசன்னத்திலே தரித்திருக்கிற வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, எங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் அந்த விசுவாச அடிகள் முக்கியம். அந்த விசுவாச அடிகள் கொஞ்சம் இனி 8 வருஷம் எடுத்தது ஒரு காணியை வென்றதுக்கு, நிலத்தை வென்றதுக்கு, இன்னொரு 8 வருஷம் எடுக்கணுமா அந்த இடத்துல சபையை கட்டுறதுக்கு? இல்லை. எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். ஆண்டவர் இதை செய்வார். ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினம் காணும்படிக்காக, அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையில் புசிக்கும்படிக்காக, இவர்களுடைய தேவன் பெரியவர் என்று சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்கள் சொல்லும்படிக்கான காரியங்கள் நிகழ்கின்ற இடமாக இருக்கணும். அதற்கு அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் தரித்திருக்கணும். விசுவாச அடிகளில் நாங்கள் நடக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். பாருங்க, முழங்காலுக்கு பிறகு இன்னும் ஒரு 1000 அடி போய் அங்கே இடுப்பளவு வருகின்றது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 1000 அடி போனோன்னே நீச்சல் ஆழம் பெறுகின்றது. இன்றைய நாளில் நேரம் காணாதபடினால நான் இதோடு முடித்து கொள்கின்றேன். நாங்கள் தொடருவோம் அடுத்த வாரத்தில் இந்த இடுப்பளவு எதை குறிக்கின்றது என்பதையும் அந்த நீச்சல் ஆழம் எதை குறிக்கிறது என்பதையும். ஆனாலும் இன்றைய நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஆவியானவருடன் ஐக்கியத்திலே நாங்கள் வளர்ந்து அந்த அபிஷேகத்திலே நாங்கள் அதிகரிக்க வேண்டும். நாங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் ஒரு செழிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும். அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கவும், என்னுடைய விசுவாச அடிகளை நான் பயப்படாமல் தைரியமாய் வைக்கவும், ஜெப வாழ்விலே நான் அதிகரிக்கணும் என்கின்ற அந்த வைராக்கியம், அந்த எண்ணம் எங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும். ஸோ நாங்கள் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இதனாலும் ஆண்டவர் எங்களை அழைத்து செல்லுகின்றார். எப்படி எசேக்கியேலை அழைத்து சென்றாரோ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லுகின்றார். ஆலயத்தில் இருந்து அந்த நீரூற்று புறப்படுகிறதை காண்கின்றார். அந்த நீரூற்று ஜீவனை கொடுக்கின்ற அந்த தண்ணீர் புறப்படுகின்றது அந்த ஆலயத்தில் இருந்து. இதனால என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கின்றது. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதை விட்டுவிட்டு அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கின்றதே, அதை நான் விட்டுட்டு இவ்வளோ நாளும் இருந்திருக்கிறேனே என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்னும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க இதனால் ஒரு முடிவெடுப்போம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பர்சனல் டிவோஷனல் டைம், ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிக்கிற நேரத்தை ஒதுக்கி கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் முன்னால் எப்படி ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணி தான் விடிய நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணுமென்றதுக்காண்டி இரவே சார்ஜில் போடுறோம். அந்த அறிவு இருக்கிற நாங்கள் எங்களை சார்ஜ் பண்ணி கொள்வது இல்லையே. இதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒரு நேரத்தை முன்குறிப்போம். இதனால் வெறும் வார்த்தையினாலே எடுத்த காரியங்கள் காணும். நாங்கள் விசுவாச அடியாக இன்றைய நாளில் ஒரு நேரத்தை குறிப்போம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நேரத்தை குறிங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பிரசன்னத்தில் வாஞ்சிச்சு நான் காத்திருப்பேன். உங்களுடைய பிரசன்னத்தில் ஜெப வாழ்க்கையில் நான் இருப்பேன்ப்பா. நான் அந்த காலத்தில் செய்கிற அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் வழிப்பிரகாரமாக நீர் பதில் அளிப்பீரப்பா என்று சொல்லி எனக்கு
எட்டாதது நான் அறியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவிப்பீர். ஆழமானதவையும் மறைபொருளானவையும் இருளிலே இருக்கின்றவையும் நீர் எனக்கு காட்டி தருவீரப்பா. அதற்காக நான் ஒரு நேரத்தை ஒதுக்குறேன் என்று சொல்லி இதனால இது எல்லோருக்குமே பொருந்தும். இதனால நீங்கள் லீடராக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் தேவனோடு நேரம் செலவழிக்கிறோமா? அவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு செயல்படுகிறோமா? இதனால் நான் கான்ஃபிடென்ட்டா நிச்சயத்தோடு நான் சொல்ல முடியுமா, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் இந்த காரியத்தை செய்தேன் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு சொல்ல முடியுமா? இதுதான் தேவனுடைய சத்தம் என்கின்ற பிரித்தெடுக்கின்ற அந்த தன்மை எனக்கு வந்திருக்கின்றதா? அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரே இன்றைய நாளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு நேரத்தை குறித்து சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் உம்முடைய பாதண்டையில் நான் வருவேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் ருசிப்பேன், உம்மோடு நான் உரையாடுவேன் தகப்பனே ராஜா. உம்மோடு பேசுகிற ஆண்டவரே அந்த ஆனந்தத்தில் ஆண்டவரே நான் அனுதினமும் ஆண்டவரை ஈடுபடுவேன் என்று ஒப்பு கொடுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழிலுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாருடைய இடத்திலையும் ஒரு ஆரோக்கியம் வரும்படிக்காக, ஒரு பிழைப்பு வரும்படிக்காக, ஒரு ஜீவன் வரும்படிக்காக ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்புகிறவராயிருக்கின்றார். அதற்கு ஒரு பாத்திரமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி, என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நாளும் ஆண்டவருடைய முறைய வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோடான உறவிலே நாங்கள் வளர, எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடான ஒரு ஐக்கியத்திலே நான் வளர நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. நான் இன்றைய நாள் எடுத்த முடிவின் நிமித்தம் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நான் உம்மை கிட்டி சேரும் பொழுது நீர் இன்னும் என்னை கிட்டி சேருகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை, உம்முடைய அதிசயத்தை, உம்மை இன்னும் அறிகிற அறிவினாலே உம்முடைய கிருபையும் இரக்கங்களும் பெருகும்படிக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.